ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நீதிமொழிகள் 5:21. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலோசனை கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சவுல், தாவீது இருவரின் குண அதிசயங்களும் வேறுபட்டவைகள். சவுல் எப்போதும் பெருமையாக வாழ வேண்டும் என்று விரும்பினான். தான் ராஜா என்ற பெருமை எப்போதும் அவனுக்குள் இருந்தது. தனக்கு மேலே தேவனானவர் ராஜாவாக இருக்கிறார் என்பதையே மறந்துவிட்டான். தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் ஆடு மேய்க்கும் தொழிலையே செய்து வந்தான். ஆண்டவர் தன்னை உயர்த்தும் வரை அவரது பலத்த கைக்குள் தங்கி இருந்தான். தாவீதின் மீது எரிச்சலோடு தான் சவுல் எப்போதுமே இருந்தான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தாவீது கவனமாக நடந்து சவுலுடன் சண்டை ஏற்படாமல் காத்து கொண்டான். தாவீது தனது தேவனை நம்பியவனாய் எப்போதும் தாழ்மையாகவே நடந்து முன்னேறி சென்றான். அவன் தன்னைத்தான் உயர்த்துவதை வெறுத்து தான் தேவனால் உயர்த்தப்படுவதையே எப்போதும் விரும்பினான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்குள் இருந்த தாழ்மையின் ஆவி நமக்குள் வேண்டும். பெருமை பேசவோ பெருமையாய் நடக்கவோ நம்மிடம் என்ன இருக்கிறது? தேவன் நம்மை உயர்த்தும் வரைக்கும் காத்திருக்க ஏன் நமக்கு பொறுமை இல்லை? பொறுமை எரிச்சலை வளர்த்து பகைமை உணர்வை உண்டாக்கும். நமக்குள் தாழ்மையின் ஆவி இருக்குமானால் பிறர் வாழ்வை பார்த்து எரிச்சல் கொள்ளாமல் தாழ்மை உள்ளவர்களாய் தேவ அன்போடு எல்லோரோடும் சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்ளுவோம். அதைத்தான் தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறார். வாக்குவாதம் ஏற்படுவதற்கு முன் அந்த பிரச்சனையை விட்டு விலகி சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ளுவோம். அதுவே கிறிஸ்துவ பண்பு. கர்த்தருக்கு பயப்படுவோம். கர்த்தருக்கு முன்பு தாழ்மையோடு வாழ்வோம். ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக் கொள்வோம். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்கிறோம். அப்பா, நாங்கள் பெருமை பேசும் நாவை எங்களை விட்டு நீக்கி போட்டு பொறுமையோடும் தாழ்மையோடும் பிறரோடு சமாதானமாய் வாழ்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் செய்யும் வேலைகள் மூலமாக உம்முடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர உதவி செய்யுங்க. எங்களுடைய ஒவ்வொரு செயலும் உம்முடைய அன்பையும் கிருபையையும் பிரதிபலிப்பதாக இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறோம். நாங்கள் எங்கள் செயல்களில் மற்றவர்களுடன் உம்முடைய மனதுருக்கத்தையும் பொறுமையையும் மன்னிப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தி வாழ உதவி செய்யுங்க. அப்பா, குறைவுள்ள வேலைகளிலும் தோந்து போகாத உள்ளத்துடன் விசுவாசத்தை காத்துக்கொள்ள உங்க உதவி வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீ தந்திருக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தையும் அதன் மூலமாக கிடைக்கிற மகிழ்ச்சியையும் அனுதினம் அனுபவிக்கவும் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை துதித்து மகிமைப்படுத்தவும் கிருபை தாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருக்கும் குடும்பத்துக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதன் மூலமாக குடும்பத்தில் அன்பும் அமைதியும் ஏற்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் குறை கூறுவதை விட்டுவிட்டு மற்றவர்களின் நிறைவுகளை கண்டு அவர்கள் மீது பரிவுடன் அன்பு பாராட்டவும் தேவையில் இருப்பவர்களுக்கு தாமாக முன்வந்து உதவி செய்கிறவர்களாக வாழும் உள்ளத்தையும் ஒவ்வொருவருக்கும் தந்தள்ளுங்க. ஒவ்வொருவரின் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்புடன் பயணம் செய்யவும், விபத்துகளினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகவும் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை நினைவு கூறும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுநாட்களாய் வியாதியோடும் உடல் பலவீனத்தோடும் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவருக்கும் ஆரோக்கியம் சுகபலம் தந்து சமாதானத்துடன் வாழ இரக்கம் செய்யுங்க. உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒவ்வொருவரின் தேவைகள் சந்திக்கப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுகிறவர்கள் உண்மையாய் நீதியாய் செயல்படவும், தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும், மக்கள் மூட பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறவும், இயற்கை சீற்றங்களினால் ஏற்படும் உயிரிழப்புகளை தேவன் தடுத்து நிறுத்தும்படியும், தொழில் வளம் பெருகவும், பொருளாதாரம் உயர்வடையவும் ஜெபிக்கிறோம். மிஷனரிகள் அவர்தம் குடும்பத்தினர் தேவைகள் சந்திக்கப்படவும், சாட்சியாக வாழவும், கொடுக்கும் ஜெபிக்கும் உழைக்கும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலைக்கு செல்லுகிற பெண்கள், பிள்ளைகள் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கும் விலக்கி காக்கப்படவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்ப்பிணி பெண்களுக்கு ஆரோக்கியமான பிரசவம் ஏற்படவும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும்,
நெடுநாளாய் குழந்தைக்காக காத்திருப்போருக்கு கர்ப்பத்தின் கனி கிடைக்கவும் தேவன் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.